தெரியும் மேலே இன்ஃபர்மேஷன் ப்ளேஸ் இருக்குல்ல. ட்ரெயின் 13 மினிட்ஸ் டிலே வாங்க. ஸோ அப்படியே போவோம். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சாட்டி vlogs. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நியூரம்பர்கோட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோம். வெளியில் உள்ளே. ஸோ எதுக்கு இங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டைம் வந்து 5:30, ஆல்மோஸ்ட் 5:40 ஆகுது. ஸோ இங்கே நம்ம நியூரம்பர்க்லேருந்து இன்னொரு சிட்டிக்கு வந்து ஐஸ் ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணி போகிறேன். ஸோ அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உள்ள ஐஸ் ட்ரெயின் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். வாங்க நம்ம போயிட்டு இந்த வீடியோவில் அதை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இப்போ எங்கே நின்றுருக்கேன்னா, இதான் வந்து மெயின் இன்ஃபர்மேஷன் ஏரியா. ஸோ சென்டர் பாயிண்டிங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே இன்ஃபர்மேஷன் ப்ளேஸ் இருக்குல்ல, போர்டு இருக்கும். அங்கே வந்து நம்ம ட்ரெயின் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம ட்ரெயினோட டிஸ்பிளே இன்னும் வரல. ஸோ என்னோடய ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நான், பார்ப்போம். ஓ, ட்ரெயின் 13 மினிட்ஸ் டிலே வாங்க. சரி வாங்க போகலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்டுட்டான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 இருக்குது. ஸோ அப்படியே போவோம். ஓகேங்க, மேலே தெரியுதுங்களா? 8:22 தான் நம்ம ட்ரெயின். ஸோ 13 மினிட்ஸ் டிலே. பரவாயில்ல. ஒரு தேர்ட்டின் மினிட்ஸில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம். வாங்க நம்ம கோச் பொசிஷன் எங்கே இருக்குன்னு பார்த்து போய் நின்றுப்போம். DEF. ஒன்றா நம்ம பீக் போயிடலாம். ஓ மை காட். இப்போது கிளைமேட் பார்த்தீங்கன்னா 3 டிகிரி வெளியே. ஸோ அதனால தான் இந்த கோட்டெல்லாம்.
ஓகே கைஸ், போர்ட் ஆகிட்டோம். ட்ரெயினும் இல்லை. அங்கே உட்காந்துருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய சீட்டில் ப்ளேஸில் என்னால் பேச முடியல. ரொம்ப பயங்கர டெட் சைலண்ட்டாக இருக்குது. ஸோ பேசினா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து பேசிகிட்ருக்கேன். அப்படியே வாங்க உள்ளே போயிட்டு நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் சீட்டிங்ஸ் எப்படி இருக்குது, அப்படியே வழியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படியே போவோம் வீடியோக்குள்ளே. ஸோ அப்படியே வாங்க, கேஃபெட்டேரியா இருக்குங்க. உள்ளே போயிட்டு பார்ப்போம் கேஃபெட்டேரியாவில் என்ன எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் மெனு இருக்குது. இப்போனா ரொம்ப 7 o'clock தான் ஆகுது. ஒரு 8 o'clock மாதிரி வந்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஒரு காஃபி மட்டும் போடுவோம். அப்புறமா வந்து நான் ஒரு சாண்ட்விச் மாதிரி என்ன வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ கேப்பச்சினோ வாங்கிட்டோம், காஃபி வாங்கி போயிட்டு இருக்கலாம். ஸோ அப்படியே வாங்க உள்ளே பார்ப்போம். இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, அதான் வந்து இன்டர் சிட்டி கனெக்ஷன் மாதிரி. ஸோ மெயின் சிட்டிஸ் லைக் மியூனிக், ஃப்ராங்க்ஃபர்ட், ஸ்டுட்கார்ட், அப்புறம் பெர்லின், ஸோ இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக கம்யூட் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரெயினில் புல்லட் ட்ரெயின் கான்செப்ட் இருக்குல்ல நம்ம ஊரில், அந்த மாதிரி இங்கே வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின் இங்கே இருக்குது. ஸோ நம்ம நியூரம்பர்கில் வந்து இன்னொரு ஃபேமஸ் மியூசியம் ஒன்று இருக்குது, டாஷ்பன் மியூசியம், டிபி மியூசியம் சொல்லிட்டு. அங்கே வந்து இவங்களோட ட்ரெயினோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் அங்கே இருக்குது. நம்ம ஒரு நாள் போயிட்டு அதில் கவர் பண்ணுவோம். அங்கே உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த ட்ரெயின் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட இது வந்து நான் நிறைய வாட்டி வந்துட்டேன். ஸோ இந்த ட்ரெயினோட மெயின் எக்ஸ்பீரியன்ஸ், இது உள்ளே இருக்கிற கான்செப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஃபாஸ்டராக கம்யூட் பண்ணுறது, சீக்கிரமாக போய் சேர்றது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து கம்ஃபர்ட்னஸ் வந்து ஃப்ளைட்டுக்கு ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. இந்த சீட்டிங்ஸாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ளைட்டில் சீட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி. ஏன்னா ஒன்றும் புஷ்பேக் கிடையாது, பட் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்னஸ் இருக்கும் இந்த சீட்டில். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கே வந்து இதில் ஐஸ் லைனில் வந்து ஃப்ரீ வைஃபை இருக்குது. ஸோ அந்த வைஃபை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஆகட்டும், இல்லை யாருன்னா இப்போ ஆஃபீஸ் ட்ராவல் பண்ணணும், கொஞ்சம் வேறு சிட்டிலேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னாக்க, அவங்க வந்து தே கேன் புக் ஐஸ் ட்ரெயின் அண்ட் அவங்க இங்கேயே இதிலையே வந்து ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நானும் நிறைய வாட்டி ஒர்க் பண்ணியிருக்கேன். வைஃபை நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உள்ளே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து க்ளோஸ் டு 180 km/h போயிட்டுருக்கு. ஸோ என்னென்னா இப்போ கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை அங்கே, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்றதுனால ட்ரெயின்ஸுமே கொஞ்சம் டிலேவாக போயிட்டுருக்கு. அதனால ஸ்பீட் வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் போயிட்டுருக்காங்க இங்கே. அவ்வளோதாங்க இந்த ட்ரெயினை பற்றி. உள்ளே வந்து கேஃபெட்டேரியா இருக்குது. ஸோ கேஃபெட்டேரியாவுக்கு போயிட்டு இப்போனா டைம் வந்து ஆல்மோஸ்ட் 7:40 தான் ஆகுது. ஸோ உள்ளே போய் நம்ம ஒரு 8 o'clock ஆகட்டும், 8 o'clock மேலே போயிட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவோம். போனேன், போயிட்டு கேஃபெட்டேரியா ஒரு காஃபி வாங்கிட்டு வந்தேன்.
கைஸ் 8 o'clock ஆயிடுச்சு. போயிட்டு லைட்டாக எதனா சாப்பிட்டு வருவோம். ஹலோ, வழியாக ஒரு வெஜ் சாண்ட்விச் அண்ட் கோலா வாங்கிட்டோம். வாங்க, இங்கே ஒரு டைனிங் பிளேஸ் மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டு சாப்பிடுவோம். ஓகே, சீஸ் சாண்ட்விச். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. Not bad. இந்த ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா நட்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதாங்க, இது இல்லைனா பிரெட்ஸில் இருக்கும், அதுலனா க்ரோசன்ட் இருக்கும், அவ்வளோதான். ப்ரெட்டு தான் சாப்பிட்ணுங்க. இங்கே இருக்கிற கோலா ஒரு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. அதோட இது நம்ம ஊருக்கும் இங்கேருக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது தாங்க மதியம் வரைக்கும். சரி வாங்க அப்படியே பிளேஸ் போவோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ என்னோடய வியூவர்ஸ் கிட்டத்தட்ட 98% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உங்களோட ஃபீல்டில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.